ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்க்கலாமா? இன்றைக்கி சமையல் பண்ண போகிறோம். என்ன சமையல்? பிரியாணி ப்ளஸ் துண்டு கருவாடு, வெங்காயம் போட்டு வைப்பாங்கள்ல, அந்த புட்டு மாதிரி அதுவும் செய்ய போகிறோம். முதல்ல ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் காயணும். எண்ணெய் கொஞ்சம் நேரம் காய்ஞ்ச பிறகு அதுக்கப்புறம் நல்லா காயணும் எண்ணெய். ஏன்னா எண்ணெய் நல்லா காய்ஞ்சாதான் டக்குன்னு ஏதாவது எது போட்டாலுமே, கடுகாக இருந்தாலும் சரி, பட்டை சோம்பு எது போட்டாலும் உடனே பொரியும். இல்லைன்னா அப்படியே ஏதோ தண்ணியில் போட்ட மாதிரி அப்படியே பொறுமையாக இருக்கும். அது சரியாக வதங்கின மாதிரியே இருக்காது. பட்டை சோம்பு பாக்கெட்டு வெட்டி அதில் போடலான்ட்டு வெட்டிக்கிட்டு இருக்கேன். அதாவது எண்ணெய் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிருக்கு. எண்ணெய் காயறதுக்காக கொஞ்ச நேரம் அது வரைக்கும் வெட்டி எல்லாத்தையும் பொறுமையாக எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கணும். ஏன்னா எண்ணெய் நல்லா காஞ்சாதான் அது போட்டால் டக்குன்னு பொரிஞ்சு இதாகும்னு சொல்லிட்டு இதாக இருக்குது. எண்ணெய் போட்டோன்னா அது பார்த்திங்களா, அப்படியே டக்குன்னு பொரியுது. அப்படியே அந்த இதை போட்டோணும். அடுத்தடுத்து கூட உடனே போடலாம். வெங்காயம் அறுத்து வச்ச வெங்காயத்தை போட்டுக்கிறோம். அதை நல்லா அப்படியே போட்டு கிண்டி வதக்கிட்டு இருக்கோம். நல்லா வெங்காயமும் பொன்னிறமாக செவக்கணும். அதனால் கொஞ்சம் நல்லா அப்படியே கொஞ்சம் நேரம் வதங்கட்டுன்ட்டு அப்படியே விட்டுட்டு, அங்கே பாத்திரம்லாம் கழுவி வச்சுருந்தேன். அந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து அந்த இடத்துல வச்சிடலாம் அப்படின்ட்டு அங்கே போய் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். நல்லா வதங்கட்டும் வெங்காயம். ரெண்டாவது, நான் செய்கிற பிரியாணி எப்படி இருக்குன்ட்டு எல்லோரும் கொஞ்சம் பாருங்கள். நான் செய்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வெங்காயம் பரவாயில்லாமல் வதங்கிடுச்சு. கிண்டி விட்டு, ஏன்னா அது கிண்டி விடாமல் இருந்தாலும் அடி பிடிச்ச மாதிரி ஆயிரும். அப்புறம் தீஞ்சு போடாமல் ஒரு சில இடத்துல தீஞ்சு போனோம். அடுத்து இது பூண்டு, இஞ்சி, நான் பச்சை மிளகா கூட அரைச்சி தான் ஊற்றிடுவேன். ஏன்னா என் பசங்கள்லாம் நடுவில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க சாப்பிட மாட்டாங்க. அதை எடுத்து கீழே போடுவாங்கன்ட்டு பச்சை மிளகா கூட அரைச்சியே ஊற்றிடுவேன். அப்போது காரமும் நல்லா எல்லாத்துலேயுமே ஸ்ப்ரெட் ஆகி வரும்ன்ட்டு அது பச்சை மிளகாவையும் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் மொத்தமாக அரைச்சி அந்த கிரேவியும் ஊற்றி நல்லா வேகட்டும்னு சொல்லிட்டு அதை கிண்டிக்கிட்டு போட்டு போயிட்டு அங்கே அரிசி அளந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது 1 கிலோ அரிசி, 1 கிலோ பிரியாணி செய்யணுன்ட்டு 1 கிலோ அரிசி ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அது அந்த டம்ளரில் 3 டம்ளர், ஒரு பெரிய டம்ளரில் 3 டம்ளர் அரிசி வந்திருக்கு. 1 கிலோ. அந்த டம்ளரில் 3 டம்ளர் வந்தால் அதுக்கு நம்ம நிறைய பேர் 6 டம்ளர் வைக்கணுமா, எத்தனை டம்ளர் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அது 3/4 பங்கு மாதிரி, அது 6 டம்ளர், ஒரு 4.5 டம்ளர் தண்ணி அப்படின்ற மாதிரி 4.5 டம்ளர் மாதிரி வச்சா போதும். அதுக்குள்ளே இது வதங்கிச்சு. தக்காளி போட்டுருவோன்ட்டு தக்காளியும் போட்டுக்குவேன். தக்காளி கூட அறுத்துட்டு கொஞ்சம் ஒரு சுற்றி தான் போடுவேன். ஏன்னா அது கூட அப்படியே கொதக்கா நடுவில் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கூட வதக்கி தான் போட்டு அந்த அரைச்சி ஒரு சுற்றிட்டோன்னா கொஞ்சம் நல்லா பேஸ்ட்டு மாதிரி ஆயிரும். கொஞ்சம் அது நல்லா வதங்கினோன்னும் அது எங்கே இருக்குன்னே தெரியாது. எல்லாமே சாப்பாடு மாதிரியே தான் இருக்கும். சாப்பாட்டில் இது பண்ணிடலான்ட்டு அதோடு அதை மூடி வச்சு கொஞ்ச நேரம் வதங்கிட்டோன்ட்டு அதுக்கு அடுத்த இதில் வெங்காயம் அந்த சுற்றுறதுல, ஏன்னா துண்டு கருவாடு புட்டு மாதிரி பண்ண போகிறோம்ல, அதுக்கு இந்த இதில் போட்டால் தான் குட்டியாக அந்த வெங்காயம் நல்லா வதங்கும்னு சொல்லிட்டு குட்டியாக அறுக்கவும் முடியும்ன்ட்டு இதில் போட்டு அந்த மிஷினில் போட்டு சுற்றிக்கிட்டு இருக்கும். அது குட்டியாக நல்லா அறுத்து தரும். இன்றைக்கி என்ன விசேஷம், இன்றைக்கி பிரியாணி கருவாடெலாம்னா, இன்றைக்கி எங்கள் அத்தையுடைய நினைவு நாள், 10வது வருஷம் நினைவு நாள். அதை கும்பிட்றதுக்காக இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வெங்காயம் அறுத்தாச்சு. அதுக்குள்ளே இந்த ஸ்டவ்வில் சட்டியை காய வச்சாச்சு. காய வச்சுட்டு அதுக்குள்ளே அங்கே கிண்டி விட்டது எப்படி இருக்குது தக்காளி அப்படின்னு சொல்லிட்டு கிண்டி விட்டு பார்த்தா வதங்கிடுச்சு. அப்புறம் புதினா, கொத்தமல்லி அதையும் அந்த தலை எல்லாத்தையும் போட்டு அதை ஒரு வதக்கிடணும்னு சொல்லிட்டு அதையும் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதை போட்டு முடிச்சுட்டு அதை ஒரு கிண்டி நல்லா அதையும் நல்லா வதங்கட்டோன்ட்டு திருப்பியும் மூடி வச்சிடணும். அதையும் நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சுட்டு அது வெந்துக்கிட்டு இருக்கோம். அதுக்குள்ளே இதில் எண்ணெயை ஊற்றி அதுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு, அதுவும் காயணும். நல்லா எண்ணெய் காய்ஞ்சாதான் நல்லா இதாக இருக்கும். எங்கள் அத்தைக்கு கருவாடுனால் ரொம்ப பிடிக்கும். அவங்க உயிரோடு இருக்கும்போது கூட சொல்லுவாங்க, நான் இறந்தா கூட எனக்கு கருவாடு வச்சு கும்பிட்டா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சொல்கிறதுக்காக இல்லை, அவங்க சொன்னாங்க. அதனால் எப்போவுமே ஏதாவது ஒரு கருவாடுனாலும்
சும்மா எந்த சமையல் செஞ்சு அவங்களுக்கு சாமி கும்பிட்ணுன்னாலும் அந்த கருவாடை மட்டும் கொஞ்சோண்டு வச்சு செஞ்சுருவோம். அதனால் எங்களுக்கு வந்து அந்த சாமி கும்பிடும்போது வந்து கருவாடு அந்த நான்வெஜ் தான் வைப்போம். அதனால் எங்கள் பழக்கம் அது. அதனால் அதோட நான்வெஜ் செய்யலான்ட்டு இன்றைக்கி. அதோட வெங்காயம் இது எண்ணெய் காஞ்சிச்சு, கடவுள் நம்பர் போட்டாச்சு. வெங்காயமும் அந்த இது பண்ணி வச்சதை போட்டுருவோம். முதல்ல எடுத்து வச்ச கொஞ்சம் வெங்காயம் இருந்தாலும் எல்லாத்தையுமே போட்டு வதக்கிடலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே போட்டு வதக்கியாச்சு. இந்த பக்கம் இந்த ஸ்டவ்வையும் கொஞ்சம் கிண்டிகிட்டு இருப்போம். அடி பிடிச்ச போதும் ஸ்லோ பண்ணிட்டு கிண்டி விட்டுட்ருக்கோம். ஏன்னா கொஞ்சம் ஸ்பீடாக தான் வச்சுருக்கேன் வீடியோவே. ஏன்னா ரொம்ப அதை மூடி வச்சு வதங்குற வரைக்கும்லாம் டைம் வந்தால் அது வாட்டில் அரை மணி நேரம் 1 மணி நேரம் போகும். என்னோடய ஸ்பீச்சை யார் கேட்குறதோ அவ்வளோ அரை மணி நேரம் 1 மணி நேரம். அதனால் இது பண்ணி ஸ்பீட் பண்ணி தான் வச்சுருக்கேன். வதங்குற வரைக்கும் வச்சுட்டு எல்லாமே ஃபுல்லாகவே லைவாகவே போடலான்னு நினச்சேன். லைவாக போட்டால் ரொம்ப நேரம் ஆகும், 1 மணி நேரம் ஆகும். அப்புறம் அது வரைக்கும் யாரும் பார்க்க முடியாது. அதனால் கொஞ்ச நேரம் பேசுகிறதையாவது கொஞ்சம் பொறுத்துட்டு கேட்கலாம் அப்படின்றதுக்காக இருப்பீங்க. அதனால் ஸ்பீடாகவே வச்சே உங்களுக்கு ஓட்டி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள் எல்லாம் போட்டு அதை நல்லா கிண்டி விடணும். கறியும் போட்டாச்சு, அதையும் போட்டு எல்லாத்தையும் போட்டு கிண்டி விட்டு மூடி வைக்கணும். இந்த பக்கம் வெங்காயத்தையும் வதக்கிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் மொத்தமாக கிண்டி விட்டு மூடி வைக்கணும். அதனால் என்னோடய வீடியோலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதனால் இதை கிண்டி விட்டுட்டு கருவாடு பாருங்கள். கருவாடு இந்த கருவாடு தான் துண்டு கருவாடு. அது என்ன பேர், வஞ்சிரம்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டுக்காரர் நேற்று வாங்கிட்டு வந்தார். வஞ்சிரம் துண்டு. அதை போட்டு விட்டால் அது வந்து அப்படியே கட்டிக்கிட்டே போட்டால் கூட அது வந்து நல்லா உடஞ்சி அது வாசனையாக இருக்கும். அந்த இது மஞ்சத்தூள் போட்டாச்சு, உப்பு போட்டாச்சு. அந்த வெங்காயத்துக்கூடயே வந்து பச்சை மிளகாவும் திருவிட்டேன். அதனால் எதுவும் போட தேவையில்ல இப்போ காரத்துக்கு கூட. அதனால் பச்சை மிளகா போட்டிருக்கு. அதுக்கு மீறி கொஞ்சம் காரமாக இருக்கணும் அப்படின்னா காஞ்ச மிளகா கூட போடுவாங்க. எங்கள் அத்தைலாம் காஞ்ச மிளகா போட்டு பச்சை மிளகாக்கு பதில் காஞ்ச மிளகா போடுவாங்க. அதை போட்டாலும் நல்லா தான் இருக்கும். அதுக்கும் மீறி கொஞ்சம் காரமாக இதாக இருக்கணும்னா கொஞ்சம் மிளகு சீரகத்தூள் கூட கொஞ்சம் தூவிக்கலாம். அதை போட்டு போடணும். இதையும் பார்த்தா கொஞ்சம் இன்னும் வதங்கணும். அதனால் அதையும் விட்டாச்சு. இதையும் வதக்கி விட்டு மூடி வச்சுருப்போம். கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை வெந்துச்சு. பிரியாணி நல்லா கறி வெந்துருச்சு. அமுக்கி பார்த்தா நல்லா வெந்த மாதிரி தான் இருக்குது. கை வேற சுடுது. அதனால் என்ன பண்ணுறது, கரண்டியை வச்சு அமுக்கி பார்த்தா அப்படியே வெட்டுச்சு. சரி அப்போ வெந்துருச்சுன்ட்டு அதோட தண்ணி வந்து அளந்து வச்சதையும் ஊற்றி கிண்டி வச்சுருவோம். அதான் 4.5 டம்ளர் தண்ணி. 3 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி வைக்கணுன்னுவாங்க. அது இல்லாமல் 4.5 வச்சா போதுன்ட்டு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் இதை கருவாடையும் கிண்டி விட்டு அதில் கொஞ்சம் அதான் காரம் இருக்கட்டும் அப்படின்றதுக்காக மிளகு சீரகத்தூள் கொஞ்சம் போட்டு கிண்டி விடுறேன். கிண்டி விட்டு மூடி வச்சுருவோம். இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிம்மில் வச்சு மூடி வச்சுருவோம். எதையாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன். நான் வாட்டில் வாயில் போட்டு வாய் ஒரு பக்கம் அரைச்சிக்கிட்டே இருக்குது. மூடி வச்சுட்டு ரெண்டும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மூடி வச்சுருக்கு. திருப்பி இப்போ தண்ணி வச்சது கொதி வந்துருச்சு. திறந்து பார்த்தா கொதி வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும் அப்படின்ட்டு மூடி வச்சுட்டு இந்த கருவாடையும் விரட்டினா அதுவும் நல்லா விரட்டி வந்துருச்சு. அதுவும் நல்லா ஆனால் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்குது. முழுசாகவே போட்டு அறுக்கவே இல்லை. அது எப்படினாலும் கரைஞ்சிரும் அப்படின்ட்டு கட்டியாகவே போட்டேன். அது ஒன்று ஒன்று அப்படியே கரையாமல் இருக்குது. அதனால் கொஞ்சம் தட்டி விட்டு நல்லா குத்தி விட்டு போட்டால் நல்லா இதாயிரும். அதோட கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு பிரட்டி வச்சு கொஞ்ச நேரம் சிம்மில் மூடி வச்சிட்டோன்னா அதோட நல்லா வதங்கிட்டோம். அதோட இறக்கிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. எல்லாமே நல்லா வதங்கிச்சு. புட்டு மாதிரி நல்லா வந்துருச்சு. அதனால் அதை அப்படியே வந்து கிண்டி விட்டுட்டு மூடி கருவேப்பிலையும் 2 பிச்சு போட்டு கிண்டிட்டு அதோட மூடி கொஞ்சம் நேரம் ஒரு சிம்மில் வச்சோன்னா அதோட போதும். இது அதுக்குள்ளே தண்ணி நல்லா கொதிக்குது. அரிசி கழுவி வச்சுட்டேன். கழுவி வச்சு அதை அப்படியே கொட்டிடலாம். அந்த அரிசி அளந்து வச்ச தண்ணியை அப்படியே கிண்டி வச்சுட்டு அரிசியும் இந்த மீதி இருக்க அரிசியெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு அதோட நல்லா கிண்டி விட்டுட்டு திருப்பியும் மூடி வச்சிட்டோன்னா அது வந்து அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்துக்கலாம். ரொம்ப வந்து பிரியாணி வந்து அடிக்கடி கிண்டி விடக்கூடாது. ஒரு 2 தடவை கிண்டி விட்டோன்னா போதும். அப்புறம் திருப்பி அடிக்கடி கிண்டி விட்டால் இதாக இருக்கும். இப்போ திருப்பியும் கொஞ்சம் நேரம் கழித்து கிண்டி விட்டால் பரவாயில்லாமல் இருக்குது. இந்தியா கேட் தான் அரிசி வாங்கினாங்க. அது கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு எங்கள் வீட்டுக்காரர் வாங்கிட்டு வந்தார். அதுதான் நல்லாயிருக்கும், நல்ல பழைய அரிசின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தார். அது எப்படி இருக்குதுன்னு வெந்த பிறகு தான் தெரியும். அதனால் வெந்து இறக்குன பிறகு இதாக இருக்கும். கருவாடு நல்லா வந்துருச்சுன்ட்டு இறக்கியாச்சு. அதுக்கப்புறம் அந்த ஸ்டவ் காலியாக இருக்குன்னு பால் வச்சாச்சு. அந்த கருவாடையும் ஒரு கிண்ணத்தில் வச்சிடலாம் அப்படின்ட்டு கருவாடையும் அதை எடுத்து ஒரு கிண்ணத்தில்
மாற்றி எல்லாத்தையும் வச்சிட்டோன்னா எல்லாத்தையும் பார்க்க அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் கழுவி வச்சலாம் இடமும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். எப்போவுமே நான் அதை அப்படி தான் பண்ணுவேன். எதுனாலும் கொஞ்சம் இடம் க்ளீனாக இருக்கும் அப்போ தான் அப்படின்னு சொல்லிட்டு. பிரியாணி கொஞ்சம் வெந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. அதுவும் அப்படியே இதானா கொஞ்சம் சரியாயிடும். தண்ணி எதாவது ரொம்ப கிண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஆனால் அதனால் பொறுமையாக அப்படியே கிண்டினாலும் அந்த ஓரத்துங்களில் அப்படியே அடியிலேருந்து விட்டு ஒரு 2 கிண்டு தான் கிண்டணுமோ தவிர நம்ம இது மாதிரிலாம் கிண்டக்கூடாது. அதனால் பொறுமையாக 2 கிண்டு கிண்டினா நல்லா வெந்துருச்சு. இருந்தாலும் அப்படியே அடியிலேருந்து கொஞ்சம் அடி பிடிச்சிட போகுதுன்னா அப்படியே அடியிலேருந்து கிண்டி பரட்டி போடுறேன். போட்டு அதை வெந்திருக்கான்னு பாருங்கள். பொது பொதுன்னு வருதா, நல்லா பொது பொதுன்னு வருது. பரவாயில்ல, நல்லா வெந்துருச்சு. நல்லா பொது பொதுன்னு இருக்குது தண்ணி இல்லாமல். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனால் சிம்மில் வச்சு மூடிட்டோன்னா அதுக்கப்புறம் நல்லா வெந்துருச்சுன்னா அதோட இறக்கிடலாம். அவ்வளோதான், வேலை முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய பிரியாணி எப்படி இருக்குது, நல்லா செஞ்சுருக்கேனா பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய சமையலை பார்த்துட்டு. அடுத்து சாப்பிடணும். மறுபடியும் கடைசியாக ஒரு தடவை கிண்டி நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துட்டு இறக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் பாருங்கள் பிரியாணி கரெக்டாக வெந்திருக்கான்னு சொல்லிட்டு. நல்லா அரிசிலாம் நல்லா நீட்டாக வந்திருக்குது, நல்லா வெந்திருக்கவும் செய்யுது. அதோட அதுலேயும் வந்து கொஞ்சம் கடைசியாக இறக்கும்போது கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் மேலே ஒரு ஃபேன்சிக்காக தூவி, வாசனையும் இருக்கும், நல்லா மேலே தூவி கடைசியாக இறக்குனா. இருந்தாலும் ஒரு இதுவும் ஒரு பார்க்கவும் அழகாக இருக்கும் அப்படின்ட்டு தூவி ஒரு லைட்டாக ஒரு கிண்டிட்டு அப்படியே மூடி வச்சுட்டோன்னா, அதாவது ஸ்டவ் வேறு ஃபீட் ஆகிடுறதுனால ஸ்லோ பண்ணி வச்சுட்டோம், அப்புறம் அடி பிடிச்சிட போகுதுன்ட்டு. அதனால் ஸ்லோ வச்சு ஒரு 2 கிண்டு நல்லா அப்படியே அடியிலேருந்து விரட்டி எடுத்து கிண்டி மூடி வச்சிட்டோன்னா அதோட சரியாக இருக்கும். நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. பிரியாணி நல்லா பொதுன்னு உதிருது பாருங்கள். பரவாயில்ல, இன்றைக்கி நல்லா வந்துருச்சு. நல்லா வந்துருச்சு பிரியாணி. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.